நேற்று காலையில வந்து ஒரு செம்ம ஒரு எனர்ஜியான ஒரு வைபான மேட்டர் ஒன்று நடந்துச்சு. எனக்கு ரொம்ப காலமாவே வந்து வெற்றிமாறன் சார் மேல ஒரு இது இருந்தது, ஒரு மரியாதை இருக்குது. ஆனா அவர் ஏன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தனுஷை வச்சே படம் பண்றாரு? ஏன் தனுஷுக்கு ஈக்குவலா வந்து எஸ்டிஆரை வச்சு படம் பண்ண மாட்டாரு? எஸ்டிஆருக்கும் அவருக்குள்ள வேவ் லென்த் செட் ஆகலையா? ஏன் வந்து தனுஷ் சாரையே போக்கஸ் பண்றாப்ல? தனுஷ்க்கு வந்து 4 படம் கொடுத்துட்டாப்ல வெற்றிமாறன் சார். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பொல்லாதவன், ஆடுகளம், அசுரன், அடுத்து பாத்தீங்கன்னா வடசென்னை. ஸோ ஒரு 4மே பார்த்தீங்கன்னா 4 ஜானரில் வந்து வேற வேற கலர் அந்த படங்கள்லாம். பொல்லாதவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனையை மீட் பண்ணியிருப்பான். பல்சர் வாங்கணுங்கிறத அவனுடைய லைஃப் கோலாக செட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுவான். அந்த பல்சர் ஏதோ மிஸ் ஆகும்போது அவன் படுற வேதனை இருக்குல்ல, அவ்வளோ தத்ரூபமாக சொல்லியிருப்பாப்புல. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, என்னுடைய குறிக்கோளுக்கு முன்னாடி எல்லாமே நீங்களாம் சும்மாடா, எவ்வளோ பெரிய ரவுடியாவெல்லாம் இருந்துக்கலாம் சொல்லிட்டு அந்த படம். ஆடுகளம் சொல்லவே தேவையில்லை. அசுரன் சான்ஸே இல்லைங்க. இன்னுமே கிளைமேக்ஸு, எல்லுவாய பூக்களையே, அதெல்லாம் வந்து லைஃப் டைம் சொல்லுவோம்ல, லைஃப் டைம் மறக்க முடியாத சம்பவம். அதுக்கடுத்து வடசென்னை சொல்லவே தேவையில்லை. ராஜன் கேரக்டர் வந்து அப்படி தூக்கி முன்னாடி நிற்கும். அமீர் சார் அவரெல்லாம் எப்படி நடிக்க வச்சாப்புல, எப்படி பண்ண வச்சாப்புல, ரொம்ப ஒரு விசித்திரமா இருக்கு. இதெல்லாம் எப்படி அமைஞ்சிச்சு? சமுத்திரகனி சார் எவ்வளவுதான் நட்பா இருந்தாலும் அவங்க எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிட்டு கரெக்டான டேட்ஸ் கிடைச்சு எப்படி பண்ணாங்க? ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட், பெரிய லெவலில் கலெக்ஷன் இல்லாட்டினாலும் பெரிய லெவலில் பேர் வாங்கி கொடுத்த ப்ராஜெக்ட். ஸோ அதில் தனுஷ் சார், அவர் ப்ரொடியூசர், என்ன மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுன அவர் வந்து ஏன் நம்ம எஸ்டிஆரை வச்சு படம் பண்ண மாட்டார்னு நினச்சிக்கிட்டு நேற்றைக்கு வச்சாங்க தீனி. அப்படி பிரியாணியே கொடுத்த மாதிரி இருந்துச்சு அவருடைய பேச்சு. அப்படி ஒரு சம்பவம். பார்த்தீங்கன்னா தானு சார் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட டேட் வச்சிருக்காப்புல. டேட் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெற்றிமாறன் சார்கிட்ட சொல்கிறாப்புல, இந்த மாதிரி டேட் இருக்கு போய் பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது, வாங்க பிரதர் நம்ம பண்ணலாம் பிரதர் தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணோடனே எந்த மாதிரி பண்ண போறீங்கன்னு கூட நம்ம பேசல. அவரே சொல்றாரு, நான் 2 கதை வச்சு பண்ணலான் இருக்கேன். ஒன்னு வந்து வடசென்னை 2 மாதிரி போகலாம், அல்லது ஸ்டாண்டலோன் சப்ஜெக்ட், தனி சப்ஜெக்ட் எடுத்துட்டு உங்களுக்கு நான் பண்ணலாம்னு இருக்கேன் ப்ரோ அப்படின்னா. எது வேணாலும் பண்ணலாம், யோசனை பண்ணி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு. கண்டிப்பா நான் வந்து பண்றேன்னு சொன்ன பின்னாடி அடுத்த நாள் காலைல முதல் கால் வந்து தனுஷ்க்கு இந்த மாதிரி நானும் சிம்பு தானு சார் 3 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆகிருக்கோம், பண்ணலாம்னு இருக்கோம் ப்ரோனோன்னா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, வடசென்னை 2வா பண்ணலாமா இல்லை ஸ்டாண்டலோன் சப்ஜெக்டை பண்ணலாமா, 2மே என்னால் முடியும். ஒருவேளை நீங்க டிபெண்ட்ஸ் ஆன் யூ, நீங்க ஒத்துக்கிட்டா நான் வடசென்னை 2 பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதாவது போன்ல வந்து வாழ்த்து சொல்லி சொன்ன அவர் ஒரு வார்த்தை, தாராளமா பண்ணுங்க, உங்களுக்கு எது மேல கான்ஃபிடென்ட் இருக்கோ அதை தாராளமா பண்ணுங்க, என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் அப்படிங்கும்போது, இல்ல தனுஷ் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நீங்க தான், அதில் சின்ன சின்ன கிளிப்லாம் யூஸ் பண்ண வேண்டியது வரும், ஸ்டோரியை கூட கொஞ்சம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க தாராளமா பண்ணுங்க, எந்த பைசா வேணா நான் இன்னும் சர்டிஃபிகேட் தர்றேன், என் டீம்கிட்ட நான் சொல்லிடுறேன்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன். இதே இது வந்து அவர் நினைச்சிருந்தா, வடசென்னை 2வா அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ, அதை நான் பண்ணித்தரேன், வடசென்னை 3யா அதெல்லாம் பண்ணாதீங்க நான் பண்ணித்தரேன், வடசென்னை 4ஆ நான் பண்ணித்தரேன்னு சொல்லாம தன்னோட எதிரின்னு சொல்லிட்டு எல்லாராலும் பேசப்படுற அந்த எஸ்டிஆரையே பண்ண சொன்னது வந்து பெரிய விஷயமா இருக்கு. இந்த விஷயம் வந்து நடந்த பின்னாடி அவர் சொல்றாரு, காப்பிரைட்ஸுங்கிறது அவரோட உரிமை, அவங்க பணம் கேட்கறதோ அவங்களுடைய அந்த ரெகக்னைஸ் கேட்கறதோ தப்பே இல்லை, ஆனா அது இல்லாம பண்றதுல எனக்கு நியாயமே இல்லை. ஈவன் வந்து அவங்க அந்த கதையை கூட டிசைட் பண்ணல, வடசென்னை 2 தான் பண்ண போறேன், வடசென்னை 2 டெவலப் பண்ணிட்டு நீங்க போய் பெர்மிஷன் கேட்டிருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம், ஆனா வடசென்னை தான் 2வா கூட இருக்கலாம்ங்கிறதுக்கே பெர்மிஷன் கேட்டுக்காரு பாருங்க. அப்ப அங்கதான் நிக்கிறாரு ஒரு சினிமா ரசிகனா, ஒரு சினிமா டைரக்டரா, ஒரு நல்ல தரமான டைரக்டரா நிக்கிறது வெற்றிமாறன் சார். அவர் நினைச்சிருந்தா இப்ப கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ப்ரோ அவங்களுடைய நட்பு பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து எஸ்டிஆர் வச்சு பண்ணலாம்னு இருக்கேன், கதை இனிமேதான் செட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்துக்கலாம். அப்பயே வந்து அவருடைய மனசுல பட்டதை கொஞ்சம் கூட மறைக்காம, நம்ம தனுஷ் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம அவரை வச்சுதான் நம்ம வந்தோம், நம்மளுக்கு வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய கிரெடிபிலிட்டியை கொடுத்தோம் அசுரன் படத்துல. ஸோ இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு அவர் இறங்கி பண்ணார் பாத்தீங்களா. 2 பேருமே சொல்றேன், 2 பேருமே பெருமைக்குரியவர்கள், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமா வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராம அவர் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்ட கேட்கறதும், தனுஷ் வந்து ஓகே சொல்றதும், இந்த மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா. அதை உண்மையிலே பாராட்டணும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல மனிதாபிமானத்துக்கு, மனித நேயத்துக்கு வந்து பெரிய எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். எந்த பிரச்சனையுமே வராம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது. இந்த விஷயத்த அப்படியே திருச்சி ஒரு டீம் போய் 20 கோடி ரூபாய் தனுஷ் கேட்டிருக்காரு, அதனால இந்த படம் பண்றது கஷ்டம், எப்போ இன்னும் பூஜையே போடல, அதுக்குள்ள இவங்களா வந்து பஸ் பண்ணோம்னா மனசு கேட்காம அவர் வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு, ஏன் அப்படின்னா சிம்புவே போன் பண்ணி, நீங்க இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கா ப்ரோ, என்னமோ தனுஷ் 20 கோடி கேட்கிறாருமே பாத்துக்கிறேங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா
ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளவு பண்ணுனா ஜெயிக்க முடியும்னு ஒண்ணு இருக்கு. ஒரு குதிரைக்கு வந்து ஒரு ரேட் இருக்கு. அது மாதிரி ஒரு ஆக்டர் ரஜினி சார் நடிச்சாருன்னா இவ்வளவுதான் பட்ஜெட் பண்ண முடியும், இதுக்கு மேல பண்ணா ரிஸ்க் ஆயிரும், இவ்வளவு வர லாபம் எடுக்கலாம். அதே மாதிரி கமல் சார் பண்ணாருன்னா இவ்வளவு பண்ணலாம். சூர்யாவுக்கு வந்து இவ்வளவுதான் பட்ஜெட் போட முடியும், ஜெயம் ரவிக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் போட முடியும், விக்ரம்க்கு இவ்வளவுதான் பட்ஜெட் போட முடியும், அதே மாதிரி எஸ்டிஆருக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் போட முடியும். இப்ப அந்த பட்ஜெட்ல வந்து 20 கோடி ரூபாய் அவங்க கேட்டு இவங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 20 கோடி ரூபாய் அங்கேயே முடங்கிருது. கரெக்டா? அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் சம்பளம் இருக்குது, அதுக்கடுத்து ரிலீஸ் இருக்கு, அடுத்து ப்ரொமோஷன் இருக்குது. இதை தாண்டி வந்து அந்த படம் நல்லா ஓடுனா பெனிஃபிட், இல்லைன்னா ஆரம்பமே பெரிய சர்க்கிள் ஆயிரும். அதனால வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு நல்ல பிசினஸ் மேனா தானு சார் வந்து அணுகி இதை வந்து கிளாரிஃபை பண்ணி இது வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட்டுங்க. ஏன்னா சேர மாட்டாங்களோங்கிற கூட்டணி வந்து சேர்ந்துருக்குன்னா சும்மா இல்லை. 26ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு அற்புதமான படங்கள்லாம் வரப்போகுது. அதுக்கான என்ன சொல்றது, அந்த சைன் வந்து இப்பவே தெரியுதுன்னு சொல்ல முடியும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்தவரை நல்லாவே இருக்கும், அதுல சொல்ற சந்தேகமே இல்லை. அதாவது தனுஷோடைய சப்போர்ட் வேற இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து வடசென்னை 2 கூட அவர் போகலாம். அவருக்கு என்ன கான்பிடென்ட் இருக்கோ அதை பண்ண போறாப்ல. ஆனா ஒரு வித்தியாசமான படத்தை 2 பேர் சேர்ந்து குழுக்க போறாங்கிறத மட்டும் எந்த சந்தேகமே இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸுக்கு செம்ம கடுப்பு தான். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாட்டினாலும் பரவாயில்ல, தனுஷ்க்கும் சிம்புக்கும் இவங்க ஒரு வார் மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சாங்களா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். தனுஷ் ஃபேன்ஸ் இதை எஸ்டிஆர் ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வெற்றிமாறன் சார் படத்துல போயிட்டு வெற்றிமாறன் சார் வந்து நம்ம தலைவரை கவுத்து விட்டுருவாரோ நம்ம எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு கன்ஃபியூஷன். இதெல்லாம் சொல்லி வந்து இந்த படம் வரப்போகுது. என்ன பொறுத்த விட அவங்க 2 பேரும் கரெக்டா இருக்காங்க. யாரு, தனுஷும் எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமே இல்லை. அதனாலதான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா வரப்போறது சந்தேகம் இல்லை. ஏன்னா யாருமே சின்ன பிள்ளைங்க கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். கதையை கேட்டுட்டு நடிக்க போறாங்க. இந்த கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் கொடுக்க போறாங்க, அதுல எந்த சந்தேகமே இல்லை. டேரக்டர் சொல்றத வந்து நல்லா வாங்கி அது அவுட்புட் கொடுக்கறதுல வந்து எஸ்டிஆர் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பண்ணுவாப்ல பெர்ஃபார்மன்ஸ். தக் லைஃப் நம்ம எடுத்துக்கோங்க, அவ்வளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிம்பு கொடுத்தாப்ல. ஆனா போட்டதுக்குள்ள எஃபர்ட்டுக்கு வந்து அவர் ரிட்டர்ன் பேக் ஏதாவது கிடைச்சிச்சான்னு கேட்டேன்னா அதெல்லாம் தெரியாதுங்க. பலனெல்லாம் எதிர்பார்க்குற ஆளும் கிடையாது. அவ்வளவு நல்லா பண்ணி சூப்பரான ஒரு ஆக்டர்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காப்ல. அவருக்கு இந்த படம் கிடைச்சது வந்து மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. உண்மையிலே படம் வந்து மிரட்டலா வரப்போகுது. வாடிவாசல் என்னாச்சு, வாடிவாசல் ஏன் வரல அப்படிங்கன்னா அது டெக்னிக்கலா வந்து செம்ம இஷ்யூ இருக்குது. அதனால வாடிவாசலுக்கு முன்னாடி இந்த படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வாடிவாசல் போக போறாப்புல, அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அதுல சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் கைகூடி வரல. ஏன்னா நாளைக்கு வந்து காளையோட விளையாட போறோம், ஒரிஜினல் காளைகளோட காளைப்பிடி வீரர்களை வச்சுட்டு பெரிய ட்ரைனிங் எடுத்து அதை பண்ண போறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டரிங்க. அந்த ஹிஸ்டரி கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தான் பண்ண முடியும். அவர் வந்து கதையை எழுதிட்டாரு, அந்த கதையை வந்து அவர் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. ஏன்னா குணம்பக்கத்துல பாத்தீங்கன்னா 20 வருஷமா கதை வச்சு சுத்திட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க கதை மேல அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் ஜாஸ்தி. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாடிவாசல் கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி எஸ்டிஆர் வெற்றிமாறன் தானுஷோட கூட்டணியில வர படமும் கண்டிப்பா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.